ஹலோ நண்பர்களே, இந்த மாதம் சம்பளம் வந்துடுச்சா? ஆனா இன்னைக்கு உங்க கையில எவ்வளவு பணம் இருக்கு? நேர்மையா யோசிச்சு பாருங்க. எங்க போச்சு இந்த பணம் அப்படின்னு ஒரு முறையாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வழியில மாச சம்பளமோ இல்ல வார சம்பளமோ ஏதாவது ஒரு வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கும். அது ஆரம்பத்துல பாதி நாட்கள் நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு மீதி பாதி நாட்கள் நம்ம கையில சுத்தமா பணம் இருக்கிறதே இல்ல. சில அவசர தேவைகளுக்கு கூட சாதாரண மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? பணம் மேலாண்மை தான். பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றது? நமக்கு கொஞ்சமா சம்பளம் வந்தா கூட அந்த பணத்தை எப்படி நமக்கு கரெக்டா ஹேண்டில் பண்ணி நம்ம எப்பயுமே நம்ம கையில பணம் வச்சிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் சாதாரண மக்களுக்கு தெரியறதே கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பெரிய கஷ்டங்களுக்கும் காரணம். சில பேருக்கு சம்பளம் வரவே கஷ்டம். சில பேருக்கு சம்பளம் வந்தாலும் அதை நீண்ட நாள் கையில நிக்கவே மாட்டேங்குது. வீட்டு வாடகை, சாப்பாடு, எலக்ட்ரிசிட்டி பில், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம வாழ்க்கையை ஸ்லோவா பிரஸ் பண்ணுது. சில நேரம் நம்ம மனசுல ஒரு டவுட் வரும். நம்மளோட நிலைமை எப்பவும் இப்படித்தான் இருக்குமா? நம்ம வாழ்க்கை எப்போ செட்டில் ஆகும்? ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க, நீங்க மட்டும் இல்ல. இந்த ஃபீலிங்ஸ், இந்த ஸ்ட்ரகிள் 90% பேரு இந்த விஷயத்துக்கு ஃபீல் பண்றாங்க. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, இது உங்க தவறு இல்ல. இது லக் இல்லாம இருப்பதாலையும் இல்ல. இது ஒரு சிம்பிள் விஷயம்தான். நமக்கு சரியான பினான்சியல் பிளான் இல்லாததுனாலதான். ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த வீடியோ முடிஞ்சப்போ உங்க மைண்ட் செட் மாறும். பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சேமிக்கணும், எப்படி க்ரோ பண்ணணும் எல்லாம் ரொம்ப ஈஸியா புரியும். பெரிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எதுவும் இல்ல, கன்ஃபியூசிங் டேர்ம்ஸ் எதுவும் இல்ல. நம்மள மாதிரி சாதாரண மக்களோட வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும் ரியல் மெத்தட் மட்டும்தான் இங்க இருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சதும் நான் இன்னைக்குதான் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க. இது ஒரு வீடியோ இல்ல, உங்க ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகுற ஸ்டார்டிங் பாயிண்ட். மறக்காம எல்லாரும் கவனமா கேளுங்க. இது உங்க வாழ்க்கையை மாத்திர ஒரு முக்கியமான ஒரு டைம். உண்மையான நிலை என்ன தெரியுமா? நம்மள நிறைய பேர் மிடில் கிளாஸ், அதாவது டெய்லி வேக்ஸ்ல வேலைக்கு போறவங்க, டெய்லி சம்பளம், அன்னைக்கு வேலைக்கு அவங்க போனா மட்டும்தான் அவங்களுக்கு சம்பளம், இல்லைன்னா இல்ல, அந்த மாதிரி ஃபேஸ்ல வேலை செய்யறவங்க. அப்புறம் மாத சம்பளம், அப்படி மாத சம்பளம் வாங்கினாலும் ரொம்ப குறைவுதான். பெரிய சப்போர்ட் சிஸ்டம்லாம் எதுவும் கிடையாது, பேக்கப் மணி கிடையாது. ஒரு மாதம் சம்பளம் வந்தா முதல்ல வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, ஃபீஸ், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போகும். பணம் வரதுக்குள்ளேயே போயிடும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சேலரி வந்தனாலே எல்லா பணமும் பிளானிங் இல்லாம செலவு பண்ணிடுறாங்க. அப்புறம் மாதம் முடிஞ்சப்போ பணம் இல்லைன்னு டென்ஷன். இன்னும் ஒஸ்ட் சுச்சுவேஷன் என்னன்னா, ஒரு நாள் திடீர்னு வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, ஏதோ பைக் ரிப்பேர் ஆச்சுன்னா, ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா ஏதோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, இப்படி ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்தா நம்ம கையில ஜீரோ பேலன்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? நண்பர்களிடம் கடன் வாங்குவோம், ஏதாவது ஒரு ஃபைனான்ஸ் வாங்குவோம், ஏதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ மேனேஜ் பண்ணலாம்னு நினைச்சு கடன் வாங்குவோம். ஆனா அடுத்த மாதம் என்ன ஆகும்? சம்பளம் வந்த உடனே இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அதுக்கு அதோடைய பிரின்சிபல் வேற இருக்கு. அது அப்படியே இருக்கும். மீண்டும் பணம் குறையும், மீண்டும் அப்புறம் கடன் வாங்கணும். இதே சைக்கிள் மாதம் மாதம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன வாழ்க்கை இதுன்னு தோணும். எப்போ நம்ம செட்டில் ஆக போறோம்னு டவுட் வரும். முக்கியமா ஒரு விஷயம், இந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்ல. நமக்கு யாருமே பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்கல. ஸ்கூல்லயும் சொல்லல, வீட்லயும் சொல்லி கொடுக்கல. அதனாலதான் சம்பாதிச்ச பணம் இருந்தாலும் நம்ம கையில நிக்கவே மாட்டேங்குது. ஆனா இங்க ஒரு குட் நியூஸ் இருக்கு. இந்த சைக்கிள் பிரேக் பண்ண முடியும். இது ஒரு லக் இல்ல, இது மிராக்கல் இல்ல, இது ஒரு சிம்பிள் விஷயம்தான். சரியான பிளானிங் அண்ட் டிசிப்ளின் மட்டும் வேணும். இன்று நீங்க ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அடுத்த 6 மாசத்துல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு வருஷத்துல உங்க வாழ்க்கை ஃபுல்லா மாறிடும். அதனால என்னால முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. எப்படி பண்ணலாம்னு யோசிங்க. அதுக்குதான் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். முதல்ல நம்ம வாழ்க்கையில கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? அவசர நேரத்துக்கு மட்டும் வச்சுக்கிற பணம் தான். அதாவது கடைசி நேரத்துல நம்மை காப்பாத்துற பணம். ஒரு ரியல் சுச்சுவேஷனை நினைச்சு பாருங்க. ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது வீட்டுல யாராவது ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த நேரம் கையில பணம் இல்லைன்னா என்னாகும்? உடனே டென்ஷன். யாரிடமாச்சும் கடன் கேட்கணும், பினான்ஸ் எடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ப்ராப்ளம் ஒரு பக்கம், மணி டென்ஷன் இன்னொரு பக்கம். இதை எப்படி அவாய்ட் பண்றது? எமர்ஜென்சி ஃபண்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல திடீர்னு ஜாப் போயிடுச்சுன்னா அடுத்த மாதம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ரெண்ட், ஃபுட்டு, ஃபில்லு எல்லாத்துக்கும் அந்த நேரத்துல எமர்ஜென்சி ஃபண்டு தான் உங்களுக்கு சப்போர்ட். சரி, எவ்வளவு சேவ் பண்ணணும்? சிம்பிள் ரூல் தான்.
குறைஞ்சது 3 மாதத்துல இருந்து 6 மாத செலவு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க மாத சம்பளம் 10,000 வச்சுப்போம். எல்லாமே போக ஒரு 2,000 மட்டும் நீங்க எப்படியாச்சும் சேவ் பண்ணுங்க. இப்போ 3 மாசத்துல இப்ப 2,000 இன்ட்டு 3 மாசம் என்ன வரும்? 6,000 வரும். அதுவே ஒரு 6 மாசங்கிறது 12,000 வரும். இந்த அமௌண்ட் தான் உங்க சேஃப்டி. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு நாள் ப்ராப்ளம் வந்தாலும், ஒரு மாதம் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க காமா ஹேண்டில் பண்ண முடியும். பேனிக் ஆக மாட்டீங்க. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த பணத்தை ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, நண்பர்களுடன் அவுட்டிங்க்கு போக யூஸ் பண்ணக்கூடாது, போன் வாங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? இது எக்ஸ்ட்ரா மணி கிடையாது, இது லைஃப் சேஃப்டி மணி. இது சிம்பிள் ட்ரிக் சொல்றேன். இந்த பணத்தை தனியா ஒரு அக்கௌண்ட்ல வைங்க, டெய்லி யூஸ் அக்கௌண்ட்ல வைக்காதீங்க. அப்போதான் இதை ஈஸியா செலவு பண்ண மாட்டீங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஒரே நாள்ல சேவ் பண்ண முடியாது. ஸ்லோவா ஆரம்பிங்க. தினமும் ஒரு 50 ரூபாய் அல்லது வாரத்துக்கு 500 ரூபாய் இப்படியே சேமிச்சா சில மாதத்துல நல்ல அமௌண்ட் உருவாகும். நினைவில் வைங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தா வாழ்க்கையில் கான்பிடன்ஸ் வரும். எதுவாக இருந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு ஒரு ஃபீல் வரும். அதனால இன்னையில இருந்து ஒரு சிறிய அமௌண்ட் இருந்தாலும் சேவ் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் உங்க ஃபியூச்சருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ். அடுத்தது நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம் தெரியுமா? நான் நல்லாவே இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினைச்சு இன்சூரன்ஸ் எடுக்கவே மாட்டோம். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, வாழ்க்கை எப்போ என்ன ஆகும்னு நமக்கே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு பைக்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்மால் ஆக்சிடென்ட் அல்லது வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். அந்த நேரம் ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவு வரும் தெரியுமா? 50,000 அல்லது 1,00,000, சில நேரம் அதுக்கும் மேல. அந்த நேரம் நம்ம கையில் இருக்கும் சேவிங்ஸ் ஒரு நாளே 0 ஆயிடும். அப்ப என்ன நடக்கும்? திரும்ப கடன், இன்ட்ரெஸ்ட், டென்ஷன், ப்ராப்ளம் டபுள் ஆயிடும். இதை அவாய்ட் பண்ணதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன பண்ணும்? நீங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் பெரிய செலவுகள் வந்தாலும் அந்த பில்லை இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஹேண்டில் பண்ணும். நீங்க ஃபுல் அமௌண்ட்டும் செலவு பண்ண வேண்டியதில்லை. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இது ரொம்ப காஸ்ட்லி இல்ல. மாதம் 400 இல்லாட்டா 500 கொடுத்தாலும் பேசிக் இன்சூரன்ஸ் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் காஃபி ஸ்நாக்ஸுக்கு செலவு பண்ற பணம் தான், ஆனா அது உங்க லைஃப ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால இதை எக்ஸ்பென்ஸ்னு நினைக்காதீங்க, இது ஒரு பாதுகாப்பு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நல்ல கம்பெனியா பார்த்து எடுக்கணும். கிளைம் செட்டில்மெண்ட் நல்லா இருக்கணும். அப்போதான் எமர்ஜென்சி நேரத்துல ஈஸியா ஹெல்ப் கிடைக்கும். ஃபைனலா ஒரு விஷயம் நினைவில் வைங்க, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. ப்ராப்ளம் வந்த பிறகு இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது, அதுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கணும். அதனால இன்று முதல் ஸ்மால் அமௌண்ட் இருந்தாலும் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க. அது ஒரு நாள் உங்க குடும்பத்தையும் உங்க சேமிப்பையும் பாதுகாக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டேர்ம் இன்சூரன்ஸ். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, தெரிந்தாலும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும், இது உங்களுக்காக இல்ல, இது உங்க குடும்பத்துக்காக. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு வீட்டில் அப்பா தான் வேலை பண்ணுவார், அவர்தான் இன்கம் சோர்ஸ். அந்த ஃபேமிலி முழுக்க அவர் மேல்தான் டிபெண்ட் ஆகும். அவரை நம்பிதான் அந்த குடும்பமே இருக்கும். அப்போ ஒரு கேள்வி, திடீர்னு அவர் இல்லனா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே இந்த உலகத்துல யாருமே இங்க இருக்க போறது இல்லை, எல்லாரும் ஒரு நாளைக்கு எல்லாருமே இந்த உலகத்தை விட்டுதான் போக போறோம். அந்த குடும்பம். அதனால இதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. இது நம்ம ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம இதை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். திடீர்னு அவர் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ரெண்ட், ஃபுட்டு, குழந்தைகளோட எஜுகேஷன் யார் ஹேண்டில் பண்ணுவாங்க? இந்த கேள்விக்கு ஆன்சர் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த ஏர்னிங் பர்சனுக்கு ஏதாவது ஆகிட்டா இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய அமௌண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கும். அதனால அந்த ஃபேமிலி பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகாம சர்வே பண்ண முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ரொம்ப காஸ்ட்லி இல்ல, வெரி லோ பிரீமியம்ல வெரி ஹை கவரேஜ் கிடைக்கும். எக்ஸாம்பிள், மாதம் 500 1000 கொடுத்தா கூட 10 லட்சம் 20 லட்சம் கவரேஜ் கிடைக்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க இல்லாத நேரத்துல கூட உங்க குடும்பம் சேஃபா இருக்கணும்னா இதை விட பெரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? ஆனா ஒரு மிஸ்டேக் என்னன்னா, நிறைய பேரு இப்போவே வேண்டாம், பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா இன்சூரன்ஸ் என்பது பிரச்சனைக்கு பிறகு வாங்குறது இல்ல, பிரச்சனைக்கு முன்னாடியே வைத்திருக்கும் பாதுகாப்பு. ப்ராப்ளம் வந்த பிறகு எடுக்க முடியாது. அதனால நீங்க ஏர்னிங் பர்சனா இருந்தா, உங்க ஃபேமிலி உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தா டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஃபைனலா ஒரு லைன் நினைவில் வைங்க, நம்ம இருக்கும் போது மட்டும் இல்ல, நம்ம இல்லாத போதும் குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ். அடுத்து நாம
வாங்குற சம்பளத்தை எப்படி பிரிச்சு நம்ம வந்து சேவ் பண்றது, எதுக்கு கரெக்டா பயன்படுத்துறது அப்படிங்கறத நமக்கு ஹேண்டில் பண்ணோம்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நாம ஒரு ரியல் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண போறோம். பல பேர் சம்பளம் வந்தது உடனே காலி ஆகிடும். வீடு, ரெண்ட், பில்லு, ஃபுட்டு, அப்புறம் சேலரி வந்தது நெக்ஸ்ட் மந்த் வரை எந்த பணமும் சேவ் ஆகுறது கிடையாது. அதுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க வாங்குற சேலரியில இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்பா நான் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? ஒரு 50% நீங்க வாங்குற சம்பளத்துல ஃபர்ஸ்ட் 50% ரொம்ப அவசியமான செலவு. அவசியமான செலவுனா என்னன்னா, உங்களுடைய முக்கியமானது. இத வந்து தவிர்க்கவே முடியாது. வீட்டு வாடகை, சாப்பாடு, கரண்ட் பில், ஸ்கூல் ஃபீஸ். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதையும் வந்து அவாய்ட் பண்ணணும். மந்த்லி பட்ஜெட் லிஸ்ட்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? இப்ப ஸ்டெப் 2 என்னன்னா, சேலரி 30% வந்து உங்களுடைய செல்ஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு, அதாவது அவுட்டிங், சினிமா, ஃப்ரெண்ட்ஸ் மீட், ஷாப்பிங், ஹேட்ஜெட், ஸ்நாக்ஸ் அண்ட் டிராவல் அட்வென்ச்சர். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? லைஃபை என்ஜாய் பண்ணணும், ஆனா லிமிட்டா இருக்கணும். ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 20% என்னதான் நம்ம இப்போ சேமிக்கணும். சேலரியில 20% ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், ரிட்டைர்மெண்ட் பிளான், டேர்ம் டெபாசிட், இந்த மாதிரி நீங்க அதுக்கு வந்து அந்த சேமிப்பை வந்து இந்த 20% யூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த 20% தான் நம்ம ஃபியூச்சரை செக்யூர் பண்ணும். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் பேனிக் ஆக மாட்டீங்க. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் நம்பர் சொல்றேன். இப்ப சேலரி வந்து உங்களுக்கு 10,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 50% அதுல வந்து ஒரு 5,000 வந்து உங்களுடைய வீட்டு வாடகை, கரண்ட் பில், அப்புறம் வந்து ஃபீஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்காக. மீத இருக்கிற 30% வந்து ஒரு நீங்க வெளியில டிராவல் பண்றது, மற்ற விஷயங்களுக்காக. 20% வந்து உங்களோட சேவிங்ஸ். அந்த மாதிரி தனியா பிரிச்சுக்கோங்க. சேலரி வந்ததும் காலி ப்ராப்ளம் இருக்காது. லைஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஃபியூச்சர் செக்யூர். இதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா சேலரி வந்த உடனே காலி ப்ராப்ளம் இல்ல. லைஃப் பேலன்ஸ் 100% லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபண்ட்ல சேவ் பண்ண அந்த 20% இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கரெக்டான வழியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இப்ப நம்ம சம்பாதிச்ச பணத்திலிருந்து கொஞ்சம் சேமிப்போம் இல்லையா? அது வந்து இப்போ வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் பார்த்தோம், இன்சூரன்ஸ் கூட எடுத்தோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சேமிப்பு மட்டும் போதாது. நீங்க பணத்தை அப்படியே வச்சிருந்தா அது அப்படியே தான் இருக்கும். அதாவது நீங்க பேங்க்ல போட்டு சேர்த்து வச்சீங்கன்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்காது. அதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ரொம்பவே முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பணத்தை வளர்க்கிற வழி. சேமிப்புங்கிறது ஒரு பாதுகாப்பு. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு வளர்ச்சி. சேமிப்புங்கிறது நீங்க ஒரு வச்சிருக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க. இந்த சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை நீங்க எப்படி வந்து அதை பெருக்கலாம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். மக்கள் செய்யும் பெரிய தவறு என்ன தெரியுமா? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நண்பன் சொன்னான், யூடியூப்ல பார்த்தேன், யாரோ சொன்னாங்க அப்படின்னு தெரியாம பணம் போடுறாங்க. இது ரொம்ப ஆபத்து. தவறான இடத்துல போட்டீங்கன்னா பணம் போயிடும், பண கஷ்டமாயிடும். ஆரம்பிக்க சேஃபான வழிகள் என்ன தெரியுமா? பிகினர்ஸுக்கு ஈஸியான ஆப்ஷன்ஸ் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் வந்து குறையும், சேஃபா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து சிப் மெத்தட், அதாவது மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பணம் வந்து போடலாம். இல்லாட்டி கோல்டு, நீண்ட காலத்துக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி. எப்படி ஆரம்பிக்கிறது? கொஞ்சம் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சேஃப் ஆப்ஷன்ல மட்டும் போங்க. அவசரப்படாம ஸ்லோவா க்ரோ பண்ணுங்க. ஒரே தடவையில பெரிய அமௌண்ட் போடுறதுக்கு பதிலா ரெகுலரா கொஞ்சம் கொஞ்சமா போடுறதுதான் பெஸ்ட். சேமிப்பு மட்டும் போதாது. பணம் வளரணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம். ஸ்டார்ட் பண்ணுங்க. சேஃப் அண்ட் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரோ சொன்னாங்கன்னு பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது இது எல்லாமே இருக்கட்டும். இந்த விஷயம் எல்லாமே இப்ப நம்ம பார்த்த எல்லாமே இருக்கட்டும். அதாவது பினான்சியல் பிளானிங், சேவிங்ஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணோம். ஆனா ஒரு முக்கிய விஷயம் வந்து மறக்க கூடாது. அதுதான் வந்து மைண்ட் செட் தான் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிப்பதற்கு லக்கு வேண்டாம், டிசிப்ளின் மட்டும் போதும். டெய்லி ஸ்மால் ஸ்டெப், பிக் ரிசல்ட். தினமும் ஒரு 50 கூட சேமிப்பது நல்லது. சிறியது அப்படின்னு நினைக்காதீங்க. 50 ரூபாய் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த 50 ரூபாய் தினமும் சேமிச்சா ஒரு மாதத்துல 1,500 ரூபாய், ஒரு வருஷத்துல 18,000 ஆகும். கொஞ்சம் சேமித்தாலும் தினமும் சேமிங்க. கன்சிஸ்டன்சி தான் நல்ல ஃபியூச்சர் தரும். அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? சூதாட்டம், ஃபாஸ்ட் மணி, குயிக் ரிச் ஸ்கீம்ஸ். இதுதான் ரொம்பவே முக்கியம். சீக்கிரமா வந்து நமக்கு நிறைய பணம் கிடைக்கணும், தவறான வழியில போய் அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் மோஸ்ட்லி பணம் இழப்பு மட்டும்தான் செய்யும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி,
ஸ்டெப் பை ஸ்டெப் growth தான் நம்ம ரியல் பினான்சியல் ஃப்ரீடமுக்கு கொண்டு போகும். லக் இல்லாத டிசிப்ளின் தான் ரொம்பவே நல்ல முடிவு கொடுக்கும். அசெட் அண்ட் லியாபிலிட்டி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ அசெட் அண்ட் லியாபிலிட்டியை பத்தி நிறையவே இருக்கு, நிறையவே விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம். இப்போ அசெட்னா என்ன, லியாபிலிட்டினா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நாம ஒரு 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 மிக எளிய ஒரு காமனான கான்செப்ட் தான் நான் சொல்ல போறேன். அசெட்டுங்கிறது உங்களுக்கு பணம் கொண்டு வர விஷயம், லியாபிலிட்டிங்கிறது பணத்தை எடுத்துக்கிட்டு போறது. இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா, அதாவது இஎம்ல அன்னெசரி திங்ஸ் ஏதாவது வாங்குறது, அது வந்து லியாபிலிட்டி. ஸ்மார்ட்டா ஒரு இன்வெஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நமக்கு வந்து பணத்தை வந்து பெருக்கிறது, இதுதான் வந்து அசெட். லியாபிலிட்டிங்கிறது தேவையில்லாத பொருட்கள் வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டுறது வந்து லியாபிலிட்டி. அசெட்டுங்கிறது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து பணத்தை பெருக்கிறது. முக்கியமான விஷயம், வாங்குறதுக்கு முன்பே யோசிங்க, இது உங்களுக்கு எந்த வகை பினான்சியல் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு. தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து பணத்தை வந்து செலவு பண்ணாதீங்க. ஈவன் ஸ்மால் டிசிஷன்ஸ்ல கூட ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணாலே ஃபியூச்சர் செக்யூர் ஆகும். ஒரு சின்ன ரிமைண்டர் வந்து பார்க்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட், இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அடுத்து சேவிங்ஸ் ரூல் சொன்னேன் பாத்தீங்களா, 50%, 30% அண்ட் 20% ரூல். இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்மார்ட் growth. நாலேஜ் இல்லாம எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்மால் ஸ்டெப் தான் பிக் சேஞ்ச். இன்னைக்கே ஆரம்பிங்க. இன்னைக்கே ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட லைஃப் இன்னும் நல்ல ஒரு சேஞ்சிங் வந்து உங்க லைஃப்ல கிடைக்கும். இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப்ல சீக்கிரமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தது பிரியா. நன்றி.